welcome back to my channel. So this is second day of my trip. மார்னிங் எந்திரிச்சு சன்ரைஸ் பார்க்கலான்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ க்ளவுடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பீச் வந்துட்டு சன்ரைஸ்க்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு பீச். ஸோ சன்ரைஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு மார்னிங் நான் வந்துட்டு 5:30க்கே எந்திரிச்சிட்டேன். ஈவன் தோ வந்துட்டு இந்த மாதிரி க்ளவுடியாக இருந்தங்காட்டிக்கும் அந்த டே வந்துட்டு சன்ரைஸ் என்னால் பார்க்க முடியல. பட் ஆனால் மார்னிங் நாங்கள் ரெடி ஆகிட்டு பீச்சில் இறங்கியாச்சு. ஸோ 7-Eleven வந்துட்டு இந்த மாதிரி ஸ்விம் ரிங் கிடச்சிது. ஸோ வாங்கிட்டு பீச்சில் இறங்கியாச்சு. மார்னிங்கே பார்த்தா அவ்வளோ பீப்புள் இருந்தாங்க. ஸோ லிட்ரலி நம்ம வந்து இந்த கிளியர் வாட்டரில் கீழே ஃபிஷ் எல்லாமே பார்க்க முடியும். அண்ட் நிறைய பேர் ஸ்னோக்லிங் ஆக்டிவிட்டி எல்லாமே கூட பண்ணிகிட்டு இருந்தாங்க நியர்பை. ஸ்விம் ரிங்கில் இருந்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது மைண்டுக்கு பயங்கர ரிலாக்ஸிங்காக இருந்துச்சு. அந்த வாட்டரோட சவுண்டு அவ்வளோ தெரப்பட்டிக்காக இருந்துச்சு. லைக் ஐ காண்ட் ஈவன் எக்ஸ்பிளைன். ஸோ கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ ஈவினிங் டைம் ஆகும்போது கொஞ்சம் வாக் போகலாம் சொல்லிவிட்டு வெளியே கிளம்பியாச்சு. இது வந்துட்டு ரைட் சைடில் பீச்சு அண்ட் லெஃப்ட் சைடில் வந்துட்டு ஃபுல் வந்து லேக் வியூ இருக்குது. இந்த லேக்னால் வந்து இந்த லேக் வந்துட்டு ரொம்ப பெரிய லேக். பைன் ட்ரீஸ் எல்லாமே நிறையா இருக்குது. அதாவது எக்யூப்மெண்ட்ஸோடு இருக்குது. லைக் நம்ம வந்துட்டு வாக்கிங் போகிறதுக்காக இருக்கட்டும், அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக இருக்கட்டும். ஸோ வந்துட்டு லேக் வியூவோட அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ அந்த சன்செட், அதாவது சன்ரைஸ் அந்த சைடு ரைட் சைடுனா, லெஃப்ட் சைடில் சன்செட். இந்த சைடு வந்தோம்னா சன்செட்டை பார்க்க முடியும். இந்த லேக் வியூவில் வந்துட்டு ரொம்ப பெஸ்ட் பாயிண்ட்னா இந்த மாதிரி சைக்கிளிங் நம்ம பண்ண முடியும். அதாவது இந்த லேக்கை சுற்றி வர முடியும். ஸ்பெஷலி இந்த சன்செட் ஆகிற சமயத்தில் வந்துட்டு இந்த மாதிரி அங்கே பக்கத்தில் ஷாப் இருக்குது. நம்ம இந்த மாதிரி 4 பேர் உட்கார்ற மாதிரியோ இல்லை சிங்கிள் சைக்கிளோ வாங்கி நம்ம வந்துட்டு சைக்கிளிங் பண்ண முடியும். கொஞ்ச நேரம் லேக் வியூ எல்லாமே பார்த்துட்டு ஈவினிங் வந்து ஹோட்டலுக்கு கிளம்பியாச்சு நைட்டு. நெக்ஸ்ட் டே தான் இந்த மேஜிக்கல் நடந்தது. லைக் லிட்ரலி நான் மார்னிங் எந்திரிச்சேன். அதாவது நான் வந்துட்டு எனிவே க்ளவுடியாக தான் இருக்க போகுதுன்னு எந்திரிச்சேன். பட் ஆனால் பியூட்டிஃபுல்லான சன்ரைஸ் நான் பார்க்க முடிஞ்சது. நான் வந்துட்டு இந்த ட்ரிப்போட வந்துட்டு பீக் பாயிண்ட்டே இதுதான். லைக் ரொம்ப சர்ப்ரைஸ்டாகவும் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பியூட்டிஃபுல்லான ஆரஞ்ச் கலரில் இருந்துச்சு. லைக் ஆரஞ்சுனா ஃபேண்டா ஆரஞ்ச் கலரில் சன்ரைஸு. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான வியூவை பார்த்துட்டு ரூம் செக் அவுட் பண்ணிட்டோம் மார்னிங்கு. இது வந்துட்டு லைக் மார்னிங் ஒரு 5:30 அந்த மாதிரி தான் வந்துட்டு சன்ரைஸ் பார்த்தோம். ரூம் வந்து மார்னிங் ஒரு 10 o'clock or 11 o'clock, ஐ டோன்ட் ரிமெம்பர். ஸோ அந்த டைமில் செக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வரும்போதே வந்து பிக்னிக் மேட் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துருந்தோம். ஸோ அதை போட்டு உட்காந்தாச்சு. இப்போ ஒரு மின்னல் வேகத்தில் போயிட்டுருக்காங்கல்ல, இவங்கெல்லாம் தான் வந்துட்டு சேஃப் கார்ட்ஸு. இந்த மாதிரி இந்த வண்டி வச்சுட்டு அந்த டெசர்ட்லாம் ஓட்டுவோம்ல, இந்த வண்டி வச்சுட்டு ரொம்ப நேரம் சுற்றிட்டு இருப்பாங்க நைட்டு மார்னிங். அதாவது இவங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ட்ரிப்போ. ஸோ அதனால் சுவீனியர் எதுவும் வாங்க முடியல சொல்லிவிட்டு அந்த ஷெல்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அதெல்லாமே கொஞ்சம் நிறையா வந்துட்டு பிக் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஃபார் மெமரி நான் வந்துட்டு அதில் ஏதாவது ஒரு ஆர்ட் செஞ்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ரயில்வே ஸ்டேஷன் கிளம்பியாச்சு. ஸோ இது வந்துட்டு லைக் திரும்பி வரும்போது நம்ம ஊருக்கு எல்லாமே வந்துட்டு திரும்பி வரும்போது மனசு சங்கடமாக இருக்கும்ல. ஸோ அந்த பீக் லெவல் சங்கடம் இல்லைனாலும் ஓரளவுக்கு மனசுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஸோ பேக் டு ரொட்டீன் போகணும்ல. ஸ்டேஷன் வந்தாச்சு. ஸ்டேஷன் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இங்கே வந்தப்போ வந்துட்டு ஒரு ஃபுட்டு சாப்பிட்ருந்தோம். அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ சிக்கன் மாயோ தான் நான் சாப்பிட்டேன். சிக்கன் மாயோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஸ்விட்ச் பண்ணிட்டோம். ஹஸ்பண்ட் வந்து சிக்கன் மாயோ ஆர்டர் பண்ணிட்டாங்க. நான் வந்து ராமியோன் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு
கிரேவிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ராமியன் ஆர்டர் பண்ணியாச்சு. Hope you all like my video. So if you like the video, please like, share and subscribe, and don't forget to follow me on Instagram. Okay, மேலே இன்ஸ்டாகிராமோட ஐடி கொடுத்துருக்கேன். Bye bye.